இல்ல சந்தோஷ், இவளை நம்பி ஏமாந்தது நான் தான். அதனால அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். நான் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன். மாப்பிள, இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம். வேணாம் மாப்பிள, தயவு செய்து இப்படி பண்ணிடாத. நீ கோவத்துல எடுக்கிற முடிவு உன் லைஃபே அழிச்சிரு மாப்பிள. மாமா, இதுக்கு மேல என் லைஃப் அழியறதுக்கு என்ன இருக்கு? இவ என்ன லவ் பண்ணது நடிப்புன்னு சொன்னப்பவே நான் செத்துட்டேன் மாமா. இதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன? நான் லவ்ல தோத்துட்டேன். ஆனா எங்க அம்மா தோத்துறக்கூடாது. எங்க அம்மா எல்லாரும் முன்னாடி பண்ண சத்தியத்தை உண்மையாக்கி அவங்க மரியாதை நான் காப்பாத்தணும். வேணாம் சஞ்சீவ், நீ கன்ஃபியூஸ்டா இருக்க. எந்த முடிவும் நீயே எடுக்காத. அம்மா வரட்டும், அவங்க டிசைட் பண்ணிட்டோம். அவங்க கிட்ட நடந்ததை சொல்லு. அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா சஞ்சீவ். என்ன நான் பாத்துக்கிறத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு, நீங்க போகாத. சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைங்க. ஒருவேளை அபி அக்கா வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நீங்க தான் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். நான் செத்துட்டேன்னு கூட சொல்லுங்க, தப்பே இல்ல. ஐயோ அனு, அப்படிலாம் சொல்லாதம்மா. ஐயோ, நடக்க போறதாத்த நான் சொல்றேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் தப்பானவ. நான் சாக போறதுல தப்பே இல்ல. அனு, நீ தப்பானவ இல்லம்மா. எந்த தப்பானவளும் உயிருக்கு போராடும் போது அவ லைஃப் முழுக்க வெறுத்த ஒருத்தைய நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாமா. அபி நல்லா வாழணும் நீ நினைக்கிறல்ல, நீ எப்படிமா தப்பானவளா இருக்க முடியும்? அத்தை, டைம் ஆயிடுச்சு அத்தை. நீங்க போகட்ட சீக்கிரமா. சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்ட வைங்க. அனு, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இங்க பாரு, நான் கும்பிடுற சாமி உனக்கு ஒண்ணு ஆக விடாது. நீ இங்க இரு. நான் சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். அபி ஆசைப்பட்ட மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே வீட்டுல ஒண்ணா வாழ்வீங்க. நீங்க போக, சீக்கிரம் போக. சரிம்மா. கொஞ்சம் பொறுத்து காணும், நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ மாப்பிள, அக்கா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு மாப்பிள. அம்மா வந்தாலும் நடந்தது எதையும் மாத்த முடியாது மாமா. அவ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி வாழ முடியும் அவ கூட? இல்ல, நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறேன். சஞ்சீவ் ப்ளீஸ், அப்படி எதுவும் பண்ணாத. மாப்பிள, அக்கா வரட்டும் மாப்பிள. சொன்னா கேளு இல்ல மாமா. மாமா. என்ன மாப்பிள எப்படி பண்றா? மாப்பிள மாப்பிள மாப்பிள, சொன்னா கேளுடா.
எழுந்திரு ஸ்ரீஜா. எழுந்துரு. என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஸ்ரீஜா கழுத்துல தம்பி தாலி கட்டுவான்னு பார்த்தா அண்ணன் கட்டிட்டானே. நமக்கு என்ன, ஸ்ரீஜா கழுத்துல தாலி ஏறிடுச்சு. எங்க அண்ணன் சொத்து எனக்கு தான். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சந்தோஷ், ஸ்ரீஜா கழுத்துல தாலியை கட்டி இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே சந்தோஷ். என் அக்கா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, உன்னையும் சஞ்சீவையும் சேர்த்து வைக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. எனக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேற வழி தெரியல. நானும் அணுவை லவ் பண்ணேன் தான். ஆனா அது உங்க மாதிரியான லவ் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்காகவே இன்னொருத்தர் வாழ்றது, ஒருத்தர் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இன்னொருத்தர் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கிறது. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எல்லாம் நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் நிஜத்துல நடக்குமான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா முடியும்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணீங்க. நான் புக்ல படிச்ச அந்த தெய்வீக லவ் நான் உங்க 2 பேத்துக்கிட்டையும் தான் பார்த்தேன். அப்படிப்பட்ட உங்க லவ் ஜெயிக்கணும். அதான் வேற வழி தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்ணது தப்புதான். சேர முடியாத எங்க 2 பேருக்காக நல்லா வாழ வேண்டிய உங்க லைஃபையும் அக்கா வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டீங்களே. நான் பயந்த மாதிரி என் அக்கா லைஃப நானே அழிச்சிட்டேன். போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போயும் செல்ஃபிஷ் நடந்தனால என் அண்ணன் வீணா போச்சுடி. உன்ன சஞ்சீவ், சீதா, நீ எங்க போயிட்ட? நீ எல்லா நேரத்துல இங்க என்னமோ நடந்து போச்சு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். சஞ்சீவ், அபி கழுத்துல தாலி கட்டுறா.
அம்மா கழுத்துல என்ன தாலி கட்ட முடியாதுமா. சஞ்சீவ், நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா அபி கழுத்துல தாலி கட்ட. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். வேண்டாம் அத்தை. வேண்டாம். என்னம்மா, ஏன் வேணாங்கிற? நான் உங்க அக்காவை தப்பா நினைக்க கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்ண. நான் உங்க அக்காவை தப்பாவே நினைக்கல. நானே நினைச்சாலும் என்னால அது முடியாது. நீ சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கோ. என்னால முடியாது அத்தை. எங்க அக்கா வாழணும்னு ஆசைப்பட்ட வீட்டுல அவ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். வா என் கூட. அத்தை, வா உள்ள போ. நான் சொல்றத கேளு அபி. சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கோ. முடியாது அத்தை. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா வாழ முடியாத வீட்டுல நான் மட்டும் வாழ போறது அவளுக்கு பண்ற துரோகம். இதுல ஒரு துரோகமும் இல்ல. இல்ல அத்தை, நான் சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் என் அக்கா என்ன மன்னிக்கவே மாட்டா. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அத்தை. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சொன்னா கேளுங்க அத்தை. நான் போறேன். புரியாம பேசாத அபி. அனு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீயும் சஞ்சீவும் ஒன்னா சேரணும்னு தான் அவ ஆசைப்படுறா. போய் சொல்லாதீங்க அத்தை. எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அப்படியெல்லாம் சொல்ல சான்ஸே இல்ல. நான் சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. ஐயோ இல்ல அபி, நான் போய் சொல்லல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. உன் அக்கா தாமா என்கிட்ட அப்படி சொன்னா. அத்தை, நானும் சஞ்சீவ லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட தான் முக்கியமா மறைக்கணும்னு என் அக்கா நினைச்சா. அப்படி இருக்கும்போது நானும் சஞ்சீவ ஒண்ணு சேரணும்னு அக்கா எப்படி உங்ககிட்ட சொல்லிருப்பா? நீ அனுவ பத்தி சொல்றது எல்லாமே உண்மைதான். நீயும் சஞ்சீவும் சேரக்கூடாதுன்னு அவ நினைச்சாதான். ஆனா அதெல்லாம் பழைய விஷயம். இப்ப அவ மாறிட்டா. நீ அனு மேல வச்சிருக்கிற உண்மையான பாசத்தை அவ புரிஞ்சுக்கிட்டா. நான் உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க அத்தை. இன்னைக்கு காலையில கூட என் அக்கா நான் சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நான் மண்டபத்தை விட்டு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணான்னு தெரியுமா? சாவர மாதிரி நடிச்சா. சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்ட கூடாதுங்கிறதுக்காக சாகுற மாதிரி நடிச்சவ சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதிச்சிருப்பாளா? அதெல்லாம் இல்ல அபி. அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு போய் சொல்லி என்ன சம்மதிக்க வைக்க நினைக்காதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு சஞ்சீவை விட என் அக்கா தான் ரொம்ப முக்கியம். என்னால சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் வரேன். அபி, போறேன்னு சொல்றியே, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன நம்புமா? நீயும் சஞ்சீவ் ஒண்ணு சேரணும்னு உங்க அக்கா ஆசைப்பட்டது உண்மைதான். அனு என்கிட்ட சொன்னது உண்மை. சரி அத்தை, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். என் அக்கா உங்ககிட்ட சொன்னான்னு சொல்றீங்களே, எப்ப சொன்னா? அனுவோட சூழ்நிலைய நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? சொல்லுங்க அத்தை. நானும் சஞ்சீவும் ஒண்ணு சேரணும்னு என் அக்கா எப்ப உங்ககிட்ட சொன்னா? அத பத்தி மட்டும் இப்ப கேட்காத அபி. என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நானும் சஞ்சீவும் சேரணும்னு
என் அக்கா ஆசைப்பட்டு உங்ககிட்ட சொன்னதா சொல்றீங்களே? எப்ப சொன்னான்னு சொல்லுங்க. அத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் அத்தை? அத சொல்ல முடியாது. சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டட்டும், அப்புறம் எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அத்தை, ப்ளீஸ். நில்ல அபி. உங்க அக்கா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்ட சொன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாலா? அப்போ என் அக்கா எங்க? அது முகூர்த்த நேரத்துல மண்டபத்துல இல்லாம என் அக்கா எங்க போனா அத்தை? சொல்லுங்க அத்தை, என் அக்கா எங்க? அது அபி, உங்க அக்கா எதுக்கு அத்தை தயங்குறீங்க? எங்க அக்கா எங்க? சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ். அத்தை, நீங்க இப்ப சொல்லல, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒருவேளை அபி அக்கா வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நான் செத்துட்டேன்னு கூட சொல்லுங்க அத்தை, தப்பு இல்லை. அபி சொல்லுங்க அத்தை. சொல்ல மாட்டீங்கல்ல? நானே பாத்துக்கிறேன். உங்க அக்கா சாகும்போது என்கிட்ட சொன்னாமா?